அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, சுக்கிரன் பெயர்ச்சி பலன்களை தான் பார்க்க போகிறோம். சுக்கிரன் விருச்சிக ராசியில் பயணம் செய்கின்றார். வருகின்ற 18ஆம் தேதி தனுசு ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார். சுக்கிரன் செவ்வாய் கூட்டணியால் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு பலவிதமான மாற்றங்கள் நிகழும். ஒருவருடைய வாழ்க்கைக்கு தேவையான சுகபோகங்களை தரக்கூடிய கிரகம்தான் சுக்கிர பகவான். இந்த சுக்கிரன் பயிற்சியால் ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதனால் ரிஷபராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மனித வாழ்க்கையில் அன்பு, பாசம், காதல் ஆகிய 3 இன்பங்களை அளிக்கக்கூடியவர் சுக்கிரன். சுகபோகங்களுக்கு அதிபதியாவார். ரிஷபராசியை பொறுத்தவரை புதனும் சுக்கிரனும் 8ஆம் வீட்டில் பயணம் செய்வதால் திடீர் உடல்நல கோளாறுகள் வரலாம், கவனம் தேவை. ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு மற்றும் சுக்கிரன் இணைந்து உங்களுக்கு பலவிதமான நல்ல பலன்களை கொடுக்க போகின்றனர். அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் நல்ல லாபம் கிடைக்கும். பணம் சேமிப்பில் வெற்றி கிடைக்கும். வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த வேலைகளும் முடிவடையும். புதிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும். சிறந்த வாய்ப்புகள் உங்களுக்கு பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆடம்பர பொருட்களுக்காக அதிகமாக செலவு செய்வீர்கள். வாகனம் வாங்கும் வாய்ப்பு உள்ளது. பயணத்திலும் அதிக நேரம் செலவிடுவீர்கள். வெளிநாட்டு நிறுவனங்களில் சேவை செய்ய அல்லது குடியுரிமை எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெறுவீர்கள். வெளிநாடு செல்ல விசா போன்றவற்றுக்கு விண்ணப்பிக்க விரும்புபவர்களுக்கு இந்த சுக்கிரன் கிரக பயிற்சி சாதகமாக இருக்கும். வெளிநாடு சென்று படிக்கும் முயற்சியில் இருக்கும் மாணவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகளும் சாதகமாக அமையும். ஆக்கப்பூர்வமான பணிகளிலும் வெற்றி பெறுவீர்கள். மேலும் இதுவரைக்கும் 12ஆம் வீட்டில் அமர்ந்து கட்டுக்கடங்காத செலவுகளை கொடுத்து வந்த குரு பகவான் இப்பொழுது ராசிக்குள்ளேயே வருகிறார். ஜென்ம குரு பலவிதமான தடைகளை ஏற்படுத்துவாரோ என்கிற கலக்கத்தோடு இருந்தீர்கள் என்றால் அவற்றை எல்லாம் விட்டு விடலாம். பகை வீட்டில் அமர்ந்தாலும் குரு பகவான் நற்பலன்களை கொடுப்பார். இதுவரை செலவுகளால் வாடி இருந்த உங்கள் மனம் மலரும். நன்மைகள் தேடி வரும். பெரிய கஷ்டங்கள், நோய்கள் இருப்பது போன்ற மன பிரமைகள் விலகும் என்றாலும் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவது நல்லது. உடற்பயிற்சி, யோகா, தியானம் போன்றவற்றை தொடர்ந்து செய்து வாருங்கள். அவ்வப்பொழுது இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை பரிசோதித்தும் கொள்ள வேண்டும். மேலும் ராசிக்கு 5ஆம் வீடான பூர்வ புண்ணியஸ்தனத்தை குரு பகவான் பார்ப்பதால் குடும்பத்தில் நற்பலன்கள் அதிகரிக்கும். பிள்ளைகள் பற்றிய கவலைகள் விலகும். அவர்களின் கல்வி, திருமணம் தொடர்பான முயற்சிகளும் பலிதமாகும். பித்ரு காரியங்களை முறையாக செய்ய தடைப்பட்ட சுப காரியங்களும் தேடி வரும். குலதெய்வ கோவிலுக்கு ஒரு முறை போய் வழிபாடும் செய்துவிட்டு வாருங்கள். மேலும் ராசிக்கு 7ஆம் வீட்டை குரு பகவான் பார்ப்பது மிகவும் அற்புதமான விஷயம். குடும்பத்தில் இது நாள் வரை இருந்த பிரச்சனைகள் விலகும். அமைதி பிறக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த ஈகோ போன்ற பிரச்சனை விலகி கருத்து ஒற்றுமை ஏற்படும். திருமண முயற்சிகளும் கைகூடும். ராசிக்கு 9ஆம் வீட்டை குரு பகவான் பார்ப்பதால் தந்தையின் ஆரோக்கியம் மேம்படும். அவர் மூலம் எதிர்பார்த்த பணம் வரும். பூர்வீக சொத்து தொடர்பான பிரச்சனைகளில் சாதகமான தீர்ப்பு வரும். வெளி வட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். சந்தை நுணுக்கங்களை கற்றுக்கொண்டு பெரிய முதலீடுகளை செய்யுங்கள். வேலையாட்களிடம் வளைந்து கொடுத்து போக வேண்டும். கடைக்கு வரும் வாடிக்கையாளர்களை அன்பாக நடத்துங்கள். மற்றவர்களின் அறிவுரைகளை கேட்டு புதிய துறையில் முதலீடு செய்ய வேண்டாம் என்றாலும் லாபம் அதிகரிக்கும். அக்கம் பக்கம் கடைக்காரர்களை பகைத்து கொள்ள வேண்டாம். கெமிக்கல், ஹோட்டல், துணி வகைகளால் லாபம் இருக்கிறது. கூட்டுத் தொழிலில் பங்குதாரர்களிடம் இருந்து வந்த மனத்தாங்கல்கள் நீங்கும் என்றாலும் பிரச்சனைகளில் விவரங்களை அவர்களுக்கு தெளிவாக எடுத்துரைப்பது நல்லது. உத்தியோகத்தில் சவால்களில் வெற்றி பெறுவீர்கள். கௌரவ பதவிகளும் தேடி வரும். சக ஊழியர்கள் உங்களை பற்றி அவதூறாக பேசினாலும் அவர்களை பகைத்து கொள்ள வேண்டாம். மேல் அதிகாரிகள் மதிப்பார்கள். தேர்வில் வெற்றி பெறுவதன் மூலம் பதவி உயரும். சம்பளமும் அதிகரிக்கும். மேலும் விரயஸ்தனத்தில் இருந்த குரு பகவான் ராசிக்கு பெயர்ச்சியாவது என்பது பலவிதமான செலவுகளையும் கட்டுக்குள் கொண்டு வரும். குடும்பத்திற்கு தேவையான விரும்பிய பொருட்களை எல்லாம் வாங்கி மகிழ்வீர்கள். வரவு செலவு ஏற்ற இறக்கங்கள் இருந்தால் கூட பெரிய அளவு பொருளாதார நெருக்கடிகள் எதுவும் ஏற்படாது. கணவன் மனைவிக்குள் நெருக்கமும் அந்யோன்யமும் அதிகரிக்கும். குழந்தைகள் வழியில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி குழந்தைகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள். குடும்பத்தில் நிம்மதி நிலவும்.
பொதுவாகவே குரு பகவான் இருக்கின்ற ராசியை விட குரு பகவான் எந்த ராசியை பார்க்கிறாரோ அந்த ராசிகள் சார்ந்த விஷயங்களில் சுகமான நிகழ்வுகள் ஏற்படும். மேலும் குரு பகவான் ரிஷப ராசிக்கு 5ஆம் வீடான கன்னி ராசியை பார்க்கிறார். பூர்வ புண்ணியஸ்தானமும் பலமாக இருக்கிறது. கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அந்யோன்யம் அதிகரிக்கும். அலுவலக வேலையில் இருப்பவர்களுக்கு அலைச்சல்கள் குறையும். தனித்திறமைகள் மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து செல்வாக்கு மேம்படும். வீட்டில் சுப காரியங்கள் மிக சுலபமாக நிகழும். ரிஷபராசிக்காரர்களுக்கு திருமணம் கைகூடும். குழந்தை பாக்கியம் விரைவில் கிடைக்கும். பூர்வீக சொத்தில் இருந்து வந்த தடங்கல்கள் நீங்க பூர்வீக சொத்து கைக்கு வரும் யோகமும் இருக்கிறது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு அவசியம். மேலும் 6 மாத காலங்களுக்கு வேலை மற்றும் தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் பொறுமையும் கடினமான உழைப்பும் தேவை. ஒரு சில நேரங்களில் மிகவும் கடினமாக உழைக்க வேண்டிய சூழல் ஏற்படலாம். அதற்கான வெகுமதிகள் உடனே கிடைக்காது. தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது. மற்ற கிரகங்கள் சாதகமாக இருந்தால் கூட தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இடையே கடுமையான போட்டி நிலவலாம். ஒரு சிலருக்கு தேவையில்லாத இடமாற்றம் அலைச்சலை கொடுத்து மன நிம்மதியை கெடுக்கும். வேலை மற்றும் தொழில் சம்பந்தமாக பெரியதாக எந்த விதமான பாதிப்புகளையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. தொழில் ரீதியாக சனி மற்றும் ராகு ஆகிய இரண்டுமே சாதகமான இடங்களில் இருப்பதால் அடுத்த ஒரு சில மாதங்களுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருந்தாலே உங்களை தேடி மிகப்பெரிய வாய்ப்புகளும் பதவி உயர்வும் வரும். ஒரு சிலருக்கு விருப்பமில்லாத இடமாற்றம் ஏற்படலாம். இது தற்காலிகமானதுதான். இருப்பினும் நீங்கள் வசிக்கும் ஊரை விட்டு வெளியூர் அல்லது வெளிநாடு செல்லும் வாய்ப்பு கிடைத்தால் அதனை தயங்காமல் ஏற்றுக்கொள்ளுங்கள். அதில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். ரிஷபராசிக்கார பெண்களுக்கு மிக மிக சுபிட்சமான பயிற்சியாக இந்த சுக்கிரன் பயிற்சி இருக்கிறது. பொதுவாகவே சுக்கிரன் வீட்டில் குரு பயிற்சியாகும் பொழுது பெண்களுக்கு அதிர்ஷ்டமானதாக அமையும். ரிஷபராசிக்கார பெண்களுக்கு திருமண வாழ்க்கையில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி கணவனுடன் மகிழ்ச்சியாக வாழ துவங்குவீர்கள். குழந்தை இல்லை என்ற கவலை நீங்கும். உறவினர்கள் அக்கம் பக்கத்தினர் ஆகியோரிடம் உங்கள் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். செலவுகள் குறைவதால் சேமிக்கவும் முயற்சி செய்வீர்கள். அடுத்ததாக பாதம் 2, 3, 4 ரிஷபராசியை சேர்ந்தவர்களுக்கு ராசிநாதனின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் பணவரவில் இருந்து வந்த தடை விலகும். பொருளாதார நிலை உயரும். பொன்னும் பொருளும் சேரும். ராசிக்குள் குரு பகவான் சஞ்சாரிப்பதால் ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஏற்படலாம். வேலைப்பளு அதிகரிக்கும் என்றாலும் விருப்பங்கள் நிறைவேறும். குழந்தை பாக்கியம், திருமண யோகம், சொத்து சேர்க்கை என்பதெல்லாம் உண்டாகும். மாதத்தின் முற்பகுதியில் செவ்வாய் லாபஸ்தானத்தில் ராகுவுடன் இணைந்து சஞ்சாரிப்பதால் வருமானம் உயரும். தொழிலில் லாபம் அதிகரிக்கும். பணியில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். கணவன் மனைவிக்குள் நிலவிய சங்கடங்கள் தீரும். பெண்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். மாணவர்களின் கல்வி கனவுகளும் வெற்றியாகும். அடுத்ததாக ரோகிணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகுவால் தைரியமாக செயல்பட்டு முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். ஒரு சிலர் புதிய தொழில் தொடங்குவீர்கள். ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கும் குருவால் குடும்பத்திலும் உங்கள் வாழ்விலும் நன்மை உண்டாகும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும். திருமண வயதினர்களுக்கு வரன் அமையும். குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கியவர்களுக்கு அந்த ஏக்கமானது தீரும். வேலை தேடுவோருக்கு எதிர்பார்த்த வேலை அமையும். அரசியல்வாதிகளின் செல்வாக்கு அதிகரிக்கும். தம்பதிகளுக்குள் இருந்த சங்கடங்கள் விலகும். மேலும் பெண்களுக்கு வழக்கத்தை விட யோகமானதாக இருக்கும். குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் தீரும். ஒரு சிலர் புதிய வீட்டில் குடியேறுவீர்கள். மாணவர்கள் விரும்பிய பாடப்பிரிவில் இடம் கிடைக்கும். அடுத்ததாக பாதம் 1, 2 மிருகசீரிஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திரநாதன் மாதத்தின் முற்பகுதியில் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் தடைப்பட்ட வருவாய் வரும். சொத்து சேரும். விருப்பங்கள் நிறைவேறும். வழக்குகளில் சாதகமான நிலை உருவாகும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். பணியில் இருந்த சங்கடங்கள் விலகும். வெளிநாடு செல்ல முயற்சித்தவர்களின் விருப்பங்களும் நிறைவேறும். சூரியன் ராசிக்குள் சஞ்சரிப்பதால் வேலையில் பதட்டம் இருக்கும். எந்த வேலையை எப்போது செய்வது என்ற முடிவிற்கு வர முடியாமல் திணறுவீர்கள். குருவின் பார்வையில் முயற்சி வெற்றியாகும். குலதெய்வ அருள் உண்டாகும். மேற்கல்வி முயற்சிகளும் நிறைவேறும். பெண்களுக்கு குடும்பத்தில் மரியாதை அதிகரிக்கும். கணவருடன் இணக்கமான சூழல் ஏற்படும். மாணவர்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கும். மேலும் பரிகாரமாக சிவபெருமான் வழிபாடும் மகாலட்சுமி வழிபாடும் உங்களுக்கான சுக பலன்களை அதிகரிக்க செய்யும். அதிர்ஷ்ட எண்கள் 4, 7. அதிர்ஷ்டமான நாட்கள் ஜூன்
3, 6, 8 மற்றும் 10. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.